தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நாடாளுமன்றம் தொடர்ந்து முடங்கி வருகிறது. இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி தரப்புல இருந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைத்து அதானியினுடைய ஊழல் குறித்து விசாரணை செய்ய வேண்டும். மோடிக்கும் அதானிக்கும் இடையே இருக்கக்கூடிய அத நட்பை குறித்தும் விசாரணை நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை இந்தியா கூட்டணி தொடர்ந்து முன்வைத்துக்கிட்டு வருகிறது. நாடாளுமன்றம் நவம்பர் 25ஆம் தேதி தொடங்கின நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக நடக்கவே இல்லை. முற்றிலுமாக முடங்கி போயிருக்கிறது. நாடாளுமன்ற வளாகத்திற்கு உள்ளேயும், அவைக்கு உள்ளேயும், வளாகத்திற்குள்ளேயும், நாடாளுமன்றத்திற்கு வெளியேயும் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா அந்த நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளேயே ஊர்வலமாக பிரியங்கா காந்தியிலிருந்து ராகுல் காந்தி அவர்களிலிருந்து ஊர்வலமாக சென்று மோடியும் அதானியும் ஒன்று, மோடியை பாதுகாப்பதற்கு அதானி வருவார், அதானியை பாதுகாப்பதற்கு மோடி வருவார், மோடி இருக்கிற வரைக்கும் அதானி ஊழல் செய்து கொண்டே தான் இருப்பார் அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முகத்தில் கருப்பு மாஸ்க் அணிந்து ஊர்வலமாக அமைதியாக ஊர்வலம் சென்றும் போராட்டம் நடத்தினாங்க. ஸோ இன்றைக்கு விதவிதமாக ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில் போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அட்டென்ஷன்ல இருந்து டைவர்ஷன் பண்ணுறதற்காக பாஜக தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுகிறதுனா, ஜார்ஜ் சோரோஸ் ஹங்கேரியன் அமெரிக்கன் பிலந்த்ராபிஸ்ட், பிஸ்னஸ்மேன், ஹெட்ஜ் ஃபண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், அவர் தான் இந்த ஓசிசிஆர்பின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்துக்கு ஃபண்டு பண்ணக்கூடியவது. அது மட்டும் இல்லாமல் ஹிண்டன்பர்க்குக்கும் அவர் தான் ஃபண்டு பண்ணக்கூடியவர். அவர் தான் காங்கிரஸ் கட்சிக்கும் ஃபண்டு பண்ணியிருக்கிறாரு. சோனியா காந்தி அவங்ககிட்ட பணம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு லிங்க் பண்ணி பிஜேபி தரப்புல இருந்து ஒரு புரளியை கிளப்பி விடுறாங்க. அதுவும் அமைச்சர் கிரண் ரிஜிஜுவே அந்த வேலையை செஞ்சிருக்கிறாரு. ஆனால் அது பெரிய அளவுக்கு அங்கே எடுபடலை. நாடாளுமன்ற அவைக்குள்ளாக பெரிய அளவுக்கு இதை வச்சுட்டு பிஜேபி தரப்பினர் குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. பதிலுக்கு இந்தியா கூட்டணி தரப்புல ஹெவியா பதில் போனதுனால அவர்கள் அப்படியே அமுங்கி விட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். நாடாளுமன்றம் தொடங்கின நாள் முதல் இன்று வரைக்கும் அமித்ஷா அவைக்கு வரவே இல்லை. அமித்ஷா மட்டும் இல்லை, மோடியையும் காணோம் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் என்ன ஆச்சு அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் செஞ்ச சம்பவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளத்தில் வைரலாக மாறி இருக்கிறது. என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட்டணி எம்பிக்கள்ல 2 பேர், ஒருத்தர் மோடியினுடைய மாஸ்க் அவருடைய முகத்தை மாஸ்காக அணிஞ்சிருக்கிறாரு. இன்னொருத்தர் அதானியினுடைய முகத்தை மாஸ்காக அணிந்திருக்கிறாரு. ஸோ இருவரும் நடந்து வர்ற மாதிரி ராகுல் காந்தி போய் அவர்கிட்ட பேட்டி எடுக்கிற மாதிரி எடுத்திருக்கிறாங்க. 2 பேரும் எப்பயும் ஒன்றா தான் இருப்பீங்களா? எவ்வளோ நாளாக ஒன்றா இருக்கிறீங்க? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிற மாதிரி கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அதை ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய மொபைலில் வீடியோவாகவும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அதில் கேட்குறாங்க, இப்போ என்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு? எனக்கு இன்னும் நிறையா விமான நிலையங்களும் துறைமுகங்களும் வேணும்னு மோடி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அதானி வேடமணி இந்த நபர் சொல்றாரு. அதோடு மட்டும் இல்லாமல் எவ்வளோ நாளாக இந்த கூட்டு களவாணித்தனம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. ரொம்ப நாளாக போய்கிட்டு இருக்குது. நான் என்ன செஞ்சாலும், நான் என்ன கேட்டாலும் மோடி எனக்கு கொடுப்பாரு. நான் என்ன செஞ்சாலும் என்னை பாதுகாக்கிறது மோடி தான் அப்படின்னு சொல்ல, கூட்டத்திலிருந்து இந்தியா கூட்டணி எம்பி சொல்றாரு, தயவு செஞ்சு இந்த நாடாளுமன்றத்தையாவது விட்டுருங்க, இல்லைன்னா அதையும் வாங்கிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாப்புல. ஸோ கொஞ்ச நேரம் இந்த கான்வர்சேஷன் போகுது. ஸோ இந்த வீடியோக்கள் அனைத்தும் சமூக வலைதளங்களில் வைரலாக மாறிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் கிட்டத்தட்ட 2023 தொடக்க காலகட்டத்திலேருந்து என்றைக்கு ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்ததோ அன்றிலிருந்து மட்டும் இல்லை, அதற்கு முன்பு இருந்தே தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே வராரு. அதானி நிறுவனங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கான்ட்ராக்ட் கொடுக்கப்படுகிறது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில், இல்லை பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆளக்கூடிய மாநிலங்களில் அதிகப்படியான விலைக்கு நிலக்கரி வாங்கினதாக அதானி நிறுவனங்கள்ட்ட இருந்து இன்வாய்ஸ் கொடுக்கப்படுகிறது. அரசாங்கமும் அந்த தொகையை அவர்களுக்கு கட்டுறாங்க. அப்படின்னா மக்கள் பணத்திலிருந்து மக்களுக்கு இந்த மின்சாரத்தினுடைய கட்டணம் அதிகமாக விதிக்கப்படும். அந்த அதிகமான கட்டணம் அதானியினுடைய பாக்கெட்டுக்கு நேரடியாக கொண்டு போய் சேர்க்கப்படும். அதன் மூலமாக அதானி மேலும் மேலும் பணக்காரர் ஆவார். அதானி பணக்காரனாக மாறுவதற்கு இந்திய மக்கள் உழைக்க வேண்டுமா அப்படிங்கிற கொஸ்டினையும் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது என்ன, அதானி மட்டும்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து துறைமுகங்களையும் விமான நிலையங்களையும் பராமரிப்பதற்கு வாங்கணுமா? அப்படி அவர்களுக்கு என்ன விலைக்கு நீங்கள் கொடுக்குறீங்க
அதற்கு போட்டியே இல்லையா? ஏலம் விடப்படுவதே இல்லையா? அதானி நிறுவனத்த விட அதிகமான தொகை குடுத்து பிட்டிங்ல எடுக்கிறதுக்கு எந்த நிறுவனமுமே முன் வரவில்லையா? அப்படிங்கிற கேள்விகள் முதற்கொண்டு பல கேள்விகள வந்து ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம, அ குஜராத்ல 2014ல மோடி பிரதமராக வெற்றி பெற்ற உடனேயே, குஜராத்திலிருந்து டெல்லிக்கு வருவதற்கு அதானியினுடைய ஃப்ளைட்ல தான் மோடியே வராரு. அது மட்டும் இல்லாம பிரதமரா ஆனதுக்கப்புறம் எங்கெல்லாம் வெளிநாடு மோடி செல்கிறாரோ, அப்ப எல்லா ட்ரிப்லயும் அதானியும் உடன் செல்லுகிறார். அப்ப இதற்கு முன்பு இருந்த பிரதமர் கூடலாம் தொழிலதிபர்கள் வெளிநாட்டுக்கு போனது இல்லையா? வெளிநாடுகளோடு கான்ட்ராக்ட்கள் வந்து சைன் பண்ணது இல்லையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய பண்ணியிருக்கிறாங்க. மன்மோகன் சிங் அவர்களே அமெரிக்கா, இல்ல பெரிய பெரிய நாடுகளுக்கு போறாங்க. பைலேட்ரல் உறவுகள ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு, இல்ல கான்ட்ராக்ட்கள் சைன் பண்றதுக்கு போறாங்க அப்படின்னா, கூட நெறைய தொழிலதிபர்களும் போவாங்க. ஏன்னா, அந்த பிபிபி பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க. பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க. நெறைய தொழிலதிபர்கள் போவாங்க, பத்திரிகையாளர்கள் போவாங்க. ஸோ, இப்போ மோடி அவர்கள் பிரதமரா வந்ததுக்கப்புறம் எத்தன பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி குடுத்தாரு? எத்தன பத்திரிகையாளர்கள அவர் வெளிநாட்டு பயணத்தப்ப கூட்டிட்டு போனாரு? அந்த ஊர்ல போய் நம்ம நாட்டு தலைவர்களையும், நம்ம ஊர் பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுப்பாங்க. அவர்கள் ஊர் தலைவர்களையும் பேட்டி எடுப்பாங்க. ஸோ, பத்திரிகையாளர்களையும் கூட்டிட்டு போவதில்ல, தொழில் அதிபர்களையும் கூட்டிட்டு போவதில்ல. ஆனா, தொழில் அதிபர் மட்டும் ஒரே ஒரு அதிபர் தான். அது யாரு அப்டின்னா, அதானி. இன்னொரு பக்கம் அம்பானி. அம்பானி அவர்களுக்கு வந்து கச்சா எண்ணெயினுடைய பேரல் வந்து குறைஞ்சிருக்கும். இருக்கிறதிலேயே கம்மியா இருக்கு. அந்த விலை குறையிறப்ப அம்பானி வந்து அத வாங்குவாரு. இந்தியாக்குள்ள வச்சு அத ரிஃபைன் பண்ணுவாரு. ரிஃபைன் பண்ணி இந்திய மக்களுக்கு விப்பாரு அப்படின்னு பார்த்தா, விக்க மாட்டாரு. அதான் வெளிநாடுகளுக்கு அதிகமான விலைக்கு விப்பாரு. அப்படி இருக்கிறப்ப இந்தியாவுல எப்படி எப்படி வந்து பெட்ரோல், டீசல் விலைகள் வந்து குறையும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இந்த கிரானிக் கேபிட்டலிசத்த தான் வந்து ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டு வராரு. ஸோ இன்றைக்கு வந்து மக்கள் மத்தியில ஹெவியா வந்து இதாகி எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம அதானி நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள், பங்குச்சந்தையில கொடுக்கப்பட்ட சலுகைகளா இருக்கட்டும், பல்வேறு விஷயங்கள்ல அதானி நிறுவனங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் சலுகைகள் கொடுக்கப்படுவது ஏன்? ஸோ மோடி அப்படிங்கிற ஒருவர் அதானியினுடைய நண்பராக இருப்பதால் மட்டும் தான் இப்படி சம்பவங்கள்லாம் நடக்குது. அதானி ஒருவருக்காக மோடி என்ன வேணா செய்வாரு அப்படிங்கிறத தான் இதிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறதுன்னு ராகுல் காந்தி வந்து அத சொல்ல முயற்சி செய்றாரு. ஏற்கனவே ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திற்குள்ள கேள்வி எழுப்புனதுக்கு தான் அவருடைய பதவிய தூக்குனாங்க. மஹூவா மொய்த்ரா, சஞ்சய் சிங் போன்றவர்களுடைய பதவிய தூக்குனாங்க. ஆனால் இன்றைக்கு ராகுல் காந்தி இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தில உருவாக்கப்பட்ட ஒரு பதவியினுடைய தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிறப்ப, அவ்வளவு எளிதாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனால் நாடாளுமன்றத்த நடத்தக்கூடிய, ராஜ்யசபாவ நடத்தக்கூடிய துணை குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், லோக்சபாவ நடத்தக்கூடிய ஓம் பிர்லாவாக இருக்கட்டும், 2 பேரும் தொடர்ந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் செயல்பட்டுக்கிட்டு வராங்க அப்படிங்கிறதுனால, இன்றைக்கு இந்தியா கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால, துணை குடியரசுத் தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்த கொண்டு வர இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ தொடர்ந்து மணிப்பூர் விவகாரம், விவசாயிகளுடைய போராட்டம், அப்புறம் அதானி விவகாரம். இதில் எந்த விவகாரத்திலும் மோடியோ, அமித்ஷாவோ நாடாளுமன்றத்திற்குள்ளாக எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய அந்த அவர்களுடைய உரிமை அது. நாட்டு மக்களுக்கு இப்படி நம்ம நாட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய விவகாரம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இத பற்றி பிரதமரும், உள்துறை அமைச்சரும், நிதி அமைச்சரும் நிச்சயமாக விளக்கம் கொடுத்தே ஆகணும். அப்படி அந்த கேள்விகள் எதுக்குமே விளக்கம் கொடுக்காம, இவர்கள் எத்தனை நாட்களுக்கு தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம மக்களாகிய நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ நாடாளுமன்றத்திற்குள்ளாக தொடர்ந்து ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஜெகதீப் தன்கர் துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு இந்தியா கூட்டணி வந்து புஷ் பண்றதாக செய்திகள் வந்திருக்குது. ஸோ இன்றைக்கு இந்தியா கூட்டணி தரப்புல எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கிறது. கடந்த முறை வந்து எண்ணிக்கை அந்த அளவுக்கு இல்ல. மணிப்பூர் விவகாரத்துல மோடி அவர்கள் பேசியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தோற்று தான் போகும் இந்த தீர்மானம் அப்படின்னு பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து இந்தியா கூட்டணியர் கொண்டு வந்தாங்க. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தான் அதை முன்னெடுத்தது. அஃப்கோர்ஸ் அதனுடைய முடிவுல வந்து மோடி வந்து ஒரு 1 1/2 மணி நேரம் அப்படியே அள்ளி விட்டாரு. வெறும் 10 நிமிஷம் கூட மணிப்பூரை பத்தி பேசல. கடைசியில அந்த பேச்சுல வந்து ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த விவகாரம் இன்றைக்கு பூதாகரமாக மாறி இருக்கிறது. தொடர்ந்து இதை குறித்து பேசலாம். இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.